அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கோம். லாஸ்ட்டு வீக்கெண்ட்டு நாங்கள் வெளியில் போன வீடியோஸ் எல்லாத்தையும் தான் விலாகாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் ராசல் கைமா ரீச் பண்ணியாச்சு. டைம் 3 கிட்ட ஆயிடுச்சு. பசங்களுக்கும் ரொம்பவே பசி வந்துருச்சு. ஓகேன்ட்டு ஒரு ஹோட்டல் போயாச்சு. இது மந்தி ரெஸ்டாரண்ட்டு தான். நம்ம ஊருனாக்கா எந்த இடத்துல என்ன நல்லா இருக்கும்ன்ட்டு தெரியும். ராசல் கைமா அப்படிங்கிறப்ப நம்ம ரேண்டமாக போய்கிட்டே இருக்கிறப்ப இந்த ரெஸ்டாரண்ட்டை பையன் சொன்னால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னா, அதனால் நம்மளும் காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்சைட் போய் பார்த்தாக்க அதோட இன்டீரியரே சூப்பராக இருந்துச்சு. இருக்கிற பசியில் இன்டீரியராக பார்க்க டைம் இல்லாமல் நம்மளும் ஒரு ஃபேமிலி ரூமை தேடி கண்டுபிடிச்சி அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. எல்லா ஃபேமிலி ரூமும் ஃபுல்லாக இருந்துச்சு. சரின்ட்டு லாஸ்ட்டாக நம்மளுக்காக ஒரு ரூம் ஓப்பனில் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்மளும் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஆப்கான் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறதுனால ஆப்கானிஸ்தான்லேயே போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும்ன்ட்டு இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருந்தது சிக்கன் மந்தி, மட்டன் மந்தி, அவ்வளோதான். இது கூடவே சூப், சாலட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. பசினாலேயோ இல்லை உண்மையாக டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். ஆனால் பசிக்கு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 3:30 தாண்டிடுச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபுட்டுலாம் வரத்துக்கே. சரின்ட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு கிளம்பியாச்சு. பார்க்குறீங்களா என்ன மலையாக இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் நம்ம போகிற பிளேஸு. 2 பக்கமும் மலை, நடுவில் ரோடு. மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த டைமில் இந்த இடத்துக்கு போகிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். யுஏஇயில் நிறைய பிளேசஸ் இருந்தாலும் ஒரு சில பிளேஸ்க்கு மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கணும்னு தோணும். அதே மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. இந்த வின்டர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இந்த பிளேஸ்க்கு 2வது டைம் இது வந்துக்கிட்டு இருக்கும். லாஸ்ட் டைம் வந்தப்போ நைட் ஆகிட்டதுனால மழை ஏறுறப்பயே இதோட அழகெல்லாம் ரசிக்க முடியாமல் போயிடுச்சு. அப்போயே ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் டைம் வந்தால் சன்செட் பார்க்குற மாதிரி தான் இந்த பிளேஸ்க்கு வரணுன்ட்டு. இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் யுஏஇயில் வின்டர் டைமில் மட்டும்தான் போக முடியும். சம்மர்லலாம் இங்கே போகவே முடியாது. அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனாக ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி குளிர் சூப்பராக இருக்கோ அதே மாதிரி வெயில் நேரத்தில் வெயில் பொழந்து கட்டும். அதனால் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த பிளேஸ்க்கு வரவே முடியாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறப்ப தான் நம்ம துபாயில் இருக்கோமா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு போயிட்டோமான்ட்டு நம்மளுக்கே தோணும். அந்த லெவலில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த இடம். இங்கே யுஏஇயில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு மோஸ்ட்லி போயிருப்பாங்க. போகாதவங்க இதே மாதிரி பகல் டைமில் ஒரு 4 போல் ஏறினீங்கனாக்கா இந்த மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டு அப்படியும் அங்கே போய் சன்செட்டையுமே பார்க்கலாம். சன்ரைஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நைட்டு போயிட்டு மார்னிங் இறங்குனீங்கன்னா அந்த ஃபீலிங்குமே சூப்பராக இருக்கும். நாங்களும் ஆல்மோஸ்ட் அந்த பிளேஸை ரீச் ஆயாச்சு. ரீச் ஆகணும் அவசரத்தில் செம்ம ரஷ்ஷாக இருந்ததுனால வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்க முடியல. இடம் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்துச்சு. சரின்ட்டு நம்மளும் சட்டை புட்டுன்னு ஒரு இடத்த பிடிச்சி நம்ம கொண்டு வந்த டென்ட்டையுமே போட்டாச்சு. பையனுக்கு ஆட்டோமேட்டிக் டென்ட் வாங்கினதுனால ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். ஏன்னா மேனுவல் டென்ட்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால சூப்பராக செட் ஆயிடுச்சு. நம்ம ரீச் ஆகிறப்ப டைம் 5 கிட்ட ஆயிடுச்சு. அப்பயே செம்ம ரஷ்ஷு. இடம் பிடிக்கிறதுக்குள்ளேயே போதும்ன்ட்டு ஆயிடுச்சு. சரி இடம் கிடச்ச வரையும் ஹாப்பின்ட்டு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வெளியே வச்சுட்டு அப்பயே குளிர் தாங்க முடியல அந்த இடத்துல. புது டென்ட்டு போட்டுட்டு பசங்க என்ன பண்ணிட்டாங்க, டென்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. கேரவன் பாருங்கள், ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக கேரவனையே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே நிறையா ஃபேமிலிஸ் அப்படி தான் கேரவனோடையே வருவாங்க. ஆனால் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் கேரவன் கொண்டு வர்றது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி டென்ட்டு கொண்டு போயிட்டு அவுட்டரில் உட்காந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு கிளைமேட்டை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். சரி வந்தாச்சு, இடத்த பிடிச்சாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. அடுத்து என்ன, ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. வீட்டில் இருந்தால் ஈவினிங் என்ன பண்ணுவோம், டீ தான் போடுவோம். அதனால் ஃபஸ்ட்டு இங்கேயுமே டீ ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு டீ போட தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டவ்வில் கேஸ் முடிஞ்சிருச்சு. சரின்ட்டு அடுத்த கேஸை மாட்டி விட்டு நம்மளுமே சூப்பராக டீ போட்டு குடிக்கலாம். அங்கே இருந்த கிளைமேட்டுக்கு டீ குடித்தா சும்மா அப்படி தான் இருக்கும். அதனால தான் டீயை வச்சு விட்டாச்சு. சரின்ட்டு டிகாஷனை போட்டு விட்டு அப்படியே ஒரு ரவுண்டு மேலே உள்ள கிளைமேட்டெல்லாம் காட்டலான்ட்டு உங்களுக்கு காட்டிட்டு கீழே வரத்துக்குள்ளே கொஞ்சம் நேரம் மிஸ் பண்ணியிருந்தோண்டாக்கா டீ பொங்கி இருக்கும். டக்குன்னு கையில் எடுத்து அதை ஒரு கலக்கி அதையுமே வச்சு டிகாஷன் நல்லா இறங்கினதுக்கப்புறமா வடிகட்டி அங்கே இருந்த கிளைமேட்டில் செம்ம ஃபீலிங்கில்
டீயுமே குடிச்சிட்டு நானும் பையனும் அப்படியே போய் ரவுண்ட் அடிக்க கிளம்பியாச்சு. இங்கே வந்ததே மெயினாக சன்செட் பார்க்கறதுக்கு தான். ஆனால் சன்செட்டே தெரியல, அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃபாக் மூடிருச்சு. சரி ஓகே, சன்செட் தெரியலனாலும் அங்கே இருந்த கிளைமேட்டுக்கு ஃபுல்லாக வீடியோ ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்தோம். அந்த டைம்லேயே கார்லாம் வந்து ஃபுல்லுமே பிளேசஸ்லாம் ஆக்குபைட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மவுண்டெயினுக்கு பின்னாடி தான் சன் செட் ஆகுது. ஆனால் ஃபுல்லாக கிளியராக தெரியல. ஓகேன்ட்டு தெரிஞ்ச வரையும் பார்க்கலான்ட்டு. ஆனால் நேரில் அதை பார்க்குறப்ப ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பெரிய மவுண்டெயினில் போயிட்டு இதே மாதிரி எட்ஜில் நின்று நம்ம வீடியோஸ் எடுக்கிறப்ப அந்த வியூவை பார்க்குறப்பையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பையன் அதே மாதிரி தான் அதோட வியூவை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அவனுக்கே தெரியாமல் நான் வந்து பின்னாடியிலேருந்து வீடியோஸ் எடுத்துட்டேன். ஆனால் இதே மாதிரி எட்ஜில் நிற்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். நாங்கள் ஓவர் எட்ஜுக்கெலாம் போகல, ஆனால் நிறையா பேர் ஓவர் எட்ஜ்லேயுமே போய் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகேன்ட்டு நாங்கள் போயிட்டு வரத்துக்குள்ளே ஹஸ்பண்டும் பொண்ணும் சேர்ந்து சார்கோல்லாம் போட்டு பார்பிக்யூ செய்கிறதுக்காக ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்பிக்யூ செய்கிறது சாப்பிட்றது எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த நெருப்பு அடங்கி செட் ஆகி அந்த சார்கோல் ரெடியாகி வரத்துக்குள்ளே தான் போதும்னு ஆயிரும். சில டைம் பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே செட் ஆயிரும். சில டைம் 1 ஹவருக்கு மேலே கூட ஆகும். அந்த சார்கோல் ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதுவுமே இல்லாமல் அங்கே இருந்த கிளைமேட்டுக்கும் காற்றுக்கும் அது செட் ஆகுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஒரு வழியாக ஒரு 45 மினிட்ஸ் போராட்டத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்ட் விசிறுன்னு விசிறி அதுக்கப்புறமா சார்கோல் ஓரளவு செட் ஆயிடுச்சு. டைம் இப்போ 6:15 கிட்ட தான் ஆகுது. அதுக்குள்ளேயே ஃபுல்லாக இருட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மளும் சரி அடுத்தது சிக்கன் ஃபிஷ்லாம் வைக்கணுன்ட்டு கொண்டு வந்த லைட்டை காரோட ஃபிட் பண்ணி நம்ம பிடிச்ச பிளேஸ் பார்த்திங்கனாக்கா அங்கேயே ஒரு கம்பம் இருந்துச்சு. அங்கேயே அந்த லைட்டை ஃபிட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப சூப்பராகவே வெளிச்சமாயிடுச்சு. இந்த டைம் ஃபிஷ் தான் ஃபஸ்ட்டு கிரில் பண்ண போயாவது. அதுக்காக ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த ஃபிஷ்ஷையுமே வச்சாச்சு. இந்த டைம் 3 ஃபிஷ்ஷையுமே ஒரே டைம்லேயே வச்சாச்சு. 2 ஓகே ஃபிஷ்ஷு ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம ஒரு வாக் போகலான்ட்டு நானும் பொண்ணும் அப்படியே கிளம்பியாச்சு. இதே மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகிறப்ப நம்ம அப்படியே வாக் போய்கிட்டு அங்கே உள்ள கிளைமேட்டை சில்லுன்னு ரசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஃபீலிங் தான் நல்லாயிருக்கும். எனக்கு தான் அப்படியா இல்லை உங்களுக்கும் அப்படித்தானான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்கைலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதோட அழகை நேரில் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வின்டருக்கு நீங்கள் போகலைனாக்கா இந்த இடத்த ஒரு தடவையாச்சும் விசிட் பண்ணிடுங்க. அங்கங்கே குட்டி குட்டி டென்ட்டு தான் பார்த்தோம். அவங்கவுங்க பிளேஸை ஆக்குபைட் பண்ணாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வீடே கட்டி வச்சுருந்தாங்க. ஓகேன்ட்டு நம்ம வச்ச ஃபிஷ் என்னாச்சோன்ட்டு போய் பார்த்தோம். அதுவுமே சூப்பராக கிரில் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு 40% முடிஞ்சிருச்சு. இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் இருந்தாக்கா நம்ம சாப்பிட்றலாம். அவ்வளோதான். பசங்களும் ரெடி ஆகிட்டாங்க. அவங்க ஒரு பக்கம் உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க. நான் இப்போலாம் வரமாட்டேன், என்னோடய வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருவேன்ட்டு சொல்லிட்டேன். சரின்ட்டு ஃபிஷ்ஷுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரி இருக்கிற சில்னஸ்க்கு சூடாக சாப்பிட்றலான்ட்டு ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு பசங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக வெந்துருந்துச்சு. அது கூடவே நம்ம வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு வந்த மயானீஸையுமே வச்சு சாப்பிட்டாச்சு. குப்பூஸ் கொஞ்சம் தான் பசங்க சாப்பிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பசி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த சிக்கனை வச்சு விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் கழித்து தான் நாங்கள் வச்சு விட்டோம். ஏன்னா ஃபிஷ் சாப்பிட்டுட்டு உடனே சிக்கன் சாப்பிட முடியாதா, அதனால் பசங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் நாங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சிக்கனை வச்சு விட்டோம். அதுவுமே சூப்பராக கிரில் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டென்ட் இன்சைடு எடுத்த வீடியோ தான். ஹஸ்பண்ட் வரல, நானும் பசங்களும் இன்சைடு உட்காந்து கொஞ்ச நேரம் ஃபிஷ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா லூடோ ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த மேட் இப்போ தான் வாங்கியிருந்தோம். லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அந்த மேட்டு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கீழே கல் அந்த மாதிரிலாம் இருந்ததுக்கு இந்த மேட் போட்டதுக்கப்புறமா ரொம்பவே மொத்தமாக இருந்துச்சு. ஆனால் டென்ட்டு ஃபுல்லும் இந்த மேட் வரல. ஒரு 75% மட்டும்தான் ஆக்குபைட் ஆகுச்சு. நம்ம பெரிய கம்ஃபர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதில் இந்த மேட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போத்திக்கிறதுக்கு மட்டுமே கம்ஃபர்ட் எடுத்துகிட்டு போனால் போதும். சரின்ட்டு பசங்க 2 பேரும் லூடோ விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என்ன கூப்பிட்டாங்க, எனக்கு வேலை இருக்குப்பா நான் வரலன்ட்டு. நம்மளோட சிக்கனுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதையுமே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதையுமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுவுமே ரொம்ப கிறிஸ்பியாக வெந்துருந்துச்சு. நம்ம வீட்டில் எவ்வளோ தான் சூப்பராக செஞ்சு சாப்பிட்டாலும் இதே மாதிரி அவுட்டர் பிளேஸில் இதே மாதிரி லோ டெம்பரேச்சரில் நம்ம சாப்பிட்றப்ப அதோட ஃபீலிங்கே தனியாக இருக்கும். பக்கத்து டென்ட்டுக்காரங்க கொஞ்சம் மந்தி ரைஸுமே கொடுத்துருந்தாங்க. அதையுமே
வச்சு சாப்பிட்டோம். ஒரு அரபிக் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானா இதுக்கு மந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு அதோட டேஸ்ட் இருந்ததை பார்த்து அது சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பிளேஸ்க்கு வரவங்க பார்பிக்யூ தான் செய்வாங்க அப்படின்ட்டு கிடையாது. சில பேர் ரைஸ் அது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் எதுவுமே எடுத்துகிட்டுலாம் வரமாட்டாங்க. இங்கே இருக்கிற ஷாப்ஸ்லேயே ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளைமேட்டை ஃபுல்லாக ரசிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுமே இங்கே இருக்காங்க. இங்கே எப்போதுமே ரஷ்ஷாக தான் இருக்கும். அதுவும் வீக்கெண்டுனா சொல்லவே வேணாம். அங்கங்கே டென்ட்டு, நம்ம நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது போல இருக்குது போகிற போக்க பார்த்தா. டெம்பரேச்சர் லோ ஆகிக்கிட்டே போச்சு. சரி நைட்டெலாம் ஃபுல்லாக ஸ்டே பண்ண முடியாது, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பிடலான்ட்டு டிசைட் பண்ணியாச்சு. பசங்க தங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வந்தாங்க. ஆனால் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாகுனதை பார்த்துக்கிட்டு சரி இதுக்கப்புறம் தாங்காதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக காரில் வச்சாச்சு. வரத்துக்கு மனசே இல்லை பசங்களுக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் வீக்கு எக்ஸாமு. ஒரு நைட்டுக்கு ஆசைப்பட்டு அங்கே தங்கிட்டு அதுக்கப்புறமா கஷ்டப்படுறது பசங்களோட சேர்ந்து நம்மளுமே தான் இருக்கும். அதனால சரியாக வராதுன்ட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அங்கேருந்து கிளம்பியாச்சு. திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட்டாக லைட்டாக அப்புறம் அங்கே போட்டிருந்த மேட்டு ரெண்டையும் எடுத்து வச்சோம். இந்த பிளேஸ்க்கு வரப்போ இருக்கிற அழகை கிளம்புறப்ப ரசிக்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாகவே இருட்டிருச்சு பாருங்கள். நம்ம கார்லேயே ஃபுல் பிரைட் லைட் வச்சுக்கிட்டு பொறுமையாக தான் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு போனோம். இந்த டைம்லேயும் எவ்வளோ கார்ஸ் மேலே ஏறுதுன்னு பாருங்கள். இவங்க எல்லாமே நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்காக வரவங்க. நம்ம யுஏஇலேயே சிட்டி லைஃப்குள்ளெல்லாம் இருந்துட்டு இதே மாதிரி பிளேஸ்க்கு வந்துட்டு போகிறப்ப ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும். இதெல்லாம் இந்த வின்டர் டைமில் மட்டும்தான் இங்கே சாத்தியமாகும். சம்மர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் நம்ம வர முடியாது. இந்த vlog உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ட்டு நம்புகிறேன். நம்ம சேனலில் ரொம்ப லேட்டாக vlog வருதுன்னு நினைக்காதீங்க. பசங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால என்னால் அடிக்கடி vlog போட முடியல. அதுக்காக நம்ம சேனலை மறந்துடாதீங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வேணும்ன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இன்னொரு சூப்பரான பிளேஸில் இன்ட்ரெஸ்டிங்கான vlogோட சீக்கிரமே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.